காலம் கனிந்தது. அத்ருஷ்யந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இவரே இந்த உலகிற்கு ஜோதிடம் என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை வழங்கியவர். இன்று ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு இப்போது இந்த திசை நடக்கிறது, இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், அந்த விதிமுறைகள் அனைத்து பராசர ஹோரா சாஸ்திரம் நூலில் இருந்து வந்தவையே. அந்த குழந்தையே பராசரர். குழந்தை பராசரர் தனன் தாத்தாவான வசிஷ்டரையே தந்தை என்று நினைத்து அப்பா என்று அழைத்து வந்தார். ஒரு நாள் இதை கேட்ட தாய் அத்ருஷ்யந்தி கண் கலங்கினாள். அந்த யாக தீயை இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு போய் சேமித்து வைத்தார். பருவம் எய்திய பராசர முனிவர் சிறந்த தவஸ் நதிக்கரையை அடைந்தார். அக்கரைக்கு செல்ல விரும்பினார். அங்கே சத்தியவதி என்ற மீனவ பெண் படகோட்டிக் கொண்டிருந்தாள். இவள் உடலில் இயற்கையிலேயே மீன் நாற்றம் வீசும். பராசரர் படகில் ஏறினார். நதியின் நடுவே செல்லும்போது ஒரு தெய்வீக குழந்தை அவதரிக்க வேண்டிய நேரம் கனிந்ததை முனிவர் தன் ஞானத்தால் உணர்ந்தார். அவர் சத்தியவதியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். சத்தியவதி தயங்கினாள். அவளுடைய பயத்தை போக்க முனிவர் 3 அற்புதங்களை செய்தார். 1. உலகம் பார்க்குமே என்று அவள் அஞ்சியதால் பனிமூட்டத்தை 2. என் கற்பு கெடுமே என்று அவள் கலங்கியதற்கு, குழந்தை பிறந்த உடனேயே நீ மீண்டும் கன்னியாவாய் என்று வரமளித்தார். 3. என் உடல் நாற்றம் மாறாதா என்று அவள் கேட்டதற்கு, மீன் நாற்றத்தை நீக்கி யோஜனை தூரம் வரை வீசும் நறுமணத்தை அவளுக்கு அளித்தார். யமுனை நதிக்கரையில் இந்த கதையின் முழு விவரங்களையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்கள 90 விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.